ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலவ் மூவிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி ஜிடிஎன். ஒரு சிம்பிளான பேக்ரவுண்டில் இருந்து தமிழ்நாட்டில் ஒரு காரை உருவாக்கணும்னு ஒரு மனுஷன் எடுத்த முயற்சி, அதை சுற்றி நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், சேலஞ்சஸ், ஃபெயிலியர்ஸ் அண்ட் சக்ஸஸ் தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். படம் 1960s கோயம்புத்தூரில் ஈச்சனாரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஜீப்பில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸும் போலீஸும் வந்து ஜிடி நாயுடு அண்ட் ராமசாமி பிள்ளை, அதாவது மாதவன் அண்ட் சத்யராஜ் கிட்ட கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்த 90 days டைம் முடிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸ் கட்டாதனால உங்கள் சொத்தில் 80% கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜிடி நாயுடு கொடுத்துருன்னு ராமசாமி கிட்ட சொல்கிறாரு. சீன் அப்படியே கட்டாயி ஒரு டிஸ்கஷன் ஃபோரம்க்கு போகுது. அங்கே குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க, ஆனால் பத்மாவதினு ஒரு டீச்சர் மட்டும் சைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவங்க ஜிடி நாயுடுவோட ஹிஸ்ட்ரியை மற்ற லீடர்ஸோடது மாதிரி சிலபஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மற்றவங்க அவர் ஒரு தேச துரோகி, கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸ் கட்டலை, ஈவன் அவரோட கடைசி காலத்தில் பைத்தியம் பிடிச்சி அவரோட வீட்டை அவரே நெருப்பு வச்சுப்பாரு, அது மட்டும் இல்லாமல் அவர் சின்ன வயசுலேயே டீச்சர் மேலே மண்ணை தூக்கி போட்டிருக்காரு, அவரை பற்றி என்ன சிலபஸில் ஆட் பண்ணுறது, நல்ல விஷயம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பத்மாவதி டீச்சர் வேட்டையோட கதையை ஒரு வேட்டைக்காரன் எழுதாம சிங்கம் எழுதுச்சுன்னா அதோட கதையே வேற. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் ஒரே சைட்ல இருந்து பார்க்க கூடாது, ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தான் பேசணும்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஜிடிஎன்னோட பயோகிராஃபியை ஒரு காப்பி கொடுக்குறாங்க. அவங்களும் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்டோரி ஜிடிஎன்னோட சின்ன வயசு, லைக் அவரோட லேட் 20s போகுது. அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாரு. அப்ப அந்த வழியா போன ஒரு பிரிட்டிஷரோட மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் ஆகுது. ஜிடிஎன்னு உடனே கெரசின் கொண்டு போய் அவருக்கு கொடுக்கறாரு. பிரிட்டிஷரும் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாரு. 1 year முன்னாடி வண்டி நின்னப்போ நீங்க கெரசின் ஊத்தி ஸ்டார்ட் பண்ணதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அவரும் அப்ப 1 year என்ன ஃபாலோ பண்றியான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஜிடிஎன்னும் ஆமா, ஆனா உங்களை இல்ல இந்த வண்டியன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வண்டியை தரீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு 250 rupees உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிடிஎன் நீங்க வெள்ளக்கார துறை, நான் இந்த ஊர் துறை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, நாளைக்கு வந்து மணி கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அந்த பிரிட்டிஷரும் சொல்றாரு. தென் ஜிடிஎன் வீட்டில் அவரோட ஒய்ஃப் செல்லம்மா கிட்ட இதை பத்தி சொல்றாரு. அவங்களும் சேர்த்தி வச்ச காசை கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. 2 பேரும் போகும்போது வயல்ல நிறைய மக்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் போய் என்னன்னு கேட்கும்போது கூலி சேர்த்தி தரமாட்டேங்கிறாங்கன்னு போராட்டம் பண்றோம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சிலர் மட்டும் வேலை செய்யறாங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவங்க காசு இல்லாம எப்படி ஃபேமிலியை ரன் பண்றது, அதனாலதான் வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஜிடிஎன்னும் அந்த மோட்டார் சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு வச்சிருந்த காசை கொடுத்து இதை எல்லாரும் வச்சுக்கோங்க, கூலி சேர்த்து கொடுக்கற வரைக்கும் யாரும் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாரும் அவரை கையெடுத்து கும்பிடுறாங்க. ஜிடிஎன்னும் அந்த மோட்டார் சைக்கிள் வாங்க 3 years பட்டணம் போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்குறாரு. வாங்கிட்டு அவரோட ஃபேமிலியை விட பைக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாரு. ஒரு நாள் அவரோட ஒய்ஃப் என்னையும் பொண்ணையும் பைக்ல கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்குறாங்க. அவரும் சரின்னு சொல்லுவாரு. இவங்களும் போய் ரெடி ஆயிட்டு வருவாங்க. ஆனா அவரு அதுக்குள்ள பைக் ஃபுல்லா கலட்டி போட்டிருப்பாரு. என்னன்னு கேட்கும்போது வண்டி வாங்கினா மட்டும் போதாது, அது எப்படி ஓடுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தென் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பட்டணம் போலான்னு டிசைட் பண்றாரு. அப்ப அவரோட மாமா வந்து இங்கேயே ஒரு காட்டன் மில்ல உனக்கு வேலை வாங்கி தரேன், 2-3 years ஒர்க் பண்ணி நுணுக்கங்களை கற்றுக்கோ, அப்புறம் நீ ஒரு மில் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு வேலைக்கு போகிறாரு. அங்கே போய் ஓனர்கிட்டையும் நான் 2-3 years தான் ஒர்க் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு மில் ஓப்பன் பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட ஓனரும் பரவாயில்ல, பையன் ரொம்ப பொறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் சேர்த்திக்கிறாங்க. தென் ஜிடிஎன்னும் மில்ல வேலை செஞ்சுட்டு அந்த பிரிட்டிஷரோட ஆஃபீஸில் போய் மெஷின் எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிறாரு. அதே மாதிரி பிரிட்டிஷரோட ஒய்ஃப் கிட்ஸுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, அதையும் கத்துக்கிறாரு. ஒரு நாள் ஓனர் பாட்டி அவங்க பேத்திக்கு பெயிண்ட் சீவிட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் ஜிடிஎனுக்கு ஒரு ஐடியா வருது. அதை வச்சு பஞ்சையும் விதையும் தனியா எடுக்க மெஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதே மாதிரி அவர் மில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிடுறாரு.
இயர்ஸ் இப்படியே போகுது. தென் ஜிடிஎனோட லேட் 30s ஆர் ஏர்லி 40s அந்த மாதிரி காட்டுறாங்க. ஒரு கெட் டுகெதர் ஈவெண்ட்டுக்கு அந்த பிரிட்டிஷரோட வீட்டுக்கு ஜிடிஎனும் அவரோட ஒய்ஃபும் போறாங்க. அங்க வேற ஒரு பிரிட்டிஷர் அந்த பிரிட்டிஷர் கிட்ட நான் காட்டன் மில் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன், கிவ் மீ சம் ஐடியாஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு ஜிடிஎனை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஜிடிஎனும் அதிக விளைச்சல் தர சீட்ஸையும் பூச்சி இல்லாத மலிவு விலை சீட்ஸையும் வச்சு மகரந்த முறையில நிறைய காட்டன் பிளான்ஸா தயாரிக்கிறேன்னு சொல்லுவாரு. அந்த பிரிட்டிஷரோ எனக்கு உங்க சீட்ஸை தரீங்களான்னு கேட்க ஜிடிஎனும் காசுக்கு தான் தருவேன்னு சொல்றாரு. பக்கத்துல இருந்த ஆடம்ஸ்னு ஒரு பிரிட்டிஷ் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் நீங்க எங்க பாட்னி படிச்சீங்கன்னு கேட்கிறாரு. ஜிடிஎன் நான் படிக்கல, ஆனா எனக்கு ஆர்வம் அதிகம்னு சொல்றாரு. ஆடம்ஸ்க்கு கோபம் வந்து எங்க கூட உட்கார்ந்து பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாரு. ஜிடிஎன் வெள்ளக்காரன் உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்போது இந்த ஊருக்காரன் எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்னு கேட்கிறாரு. தென் வெளியே வந்து பார்த்தா செல்லமா வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜிடிஎனும் வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ அவங்க நான் உங்களுக்கும் உங்க கனவுகளுக்கும் செட் ஆக மாட்டேன், ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம பசங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஜிடிஎனும் கொஞ்சம் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் ஆகி 1 இயர்ல எல்லா சொத்தையும் இழந்து மறுபடியும் பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஜிடிஎன் வேற வழி இல்லாம அந்த மோட்டார் சைக்கிள் வாங்கின பிரிட்டிஷர் கிட்ட வேலைக்கு கேட்கிறாரு. அவரும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு பஸ் இருக்கு, அதே மாதிரி இன்னும் நிறைய பஸ் தயாரிச்சு விட்டா நம்ம 2 பேருக்கும் ப்ராஃபிட், நீங்களும் பழைய நிலைமைக்கு வந்துடலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி பண்ணி நிறைய பஸ்ஸஸ் விடுறாங்க. ஒரு நாள் ஜிடிஎன் பஸ் ஓனர்ஸ் எல்லாருக்கூடையும் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அங்கதான் ராமசாமி பிள்ளை அதாவது சத்யராஜ் ஜிடிஎனுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அங்க மற்ற பஸ் ஓனர்ஸ் எல்லாரும் நீங்க எங்களை விட கம்மி ரேட்டுக்கு பஸ்ஸஸ் விடுறனால எங்க பஸ்ஸுக்கு யாருமே வர்றதில்ல, ஸோ எங்களுக்கு பயங்கர லாஸ்ன்னு சொல்றாங்க. அப்பதான் ஜிடிஎன் ஒரு ஐடியாவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நம்ம யுனைடெட் மோட்டார் சர்வீஸ் UMSன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம், அதுல எல்லாரோட பஸ்ஸஸையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ யார் யார் எவ்வளோ பஸ் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வரும். நம்ம ஊருக்குள்ள மட்டும் ஓடுற பஸ்ஸஸை மற்ற ஊருக்கும் விடலாம், அப்பதான் நமக்கு இன்னும் ப்ராஃபிட் வரும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மக்களும் மற்ற இடங்களுக்கு போயிட்டு வர ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வண்டி ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தா ஜிடிஎனோட ஒர்க் ஷாப்லயே பாத்துக்கலாம்னு சொல்றாரு. இதை கேட்டு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் ஜிடிஎன் மாடியில நின்றுட்டு இருப்பாரு. அப்ப ராமசாமி அவரோட பஸ்ஸை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு சோகமா இருப்பாரு. அவரை மேல வர சொல்லுவாங்க. அவர்கிட்ட நீங்க பஸ்ஸை வித்துட்டீங்க ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், காசு இல்லை, அதனாலதான் வித்துட்டேன்னு சொல்லி ராமசாமி சொல்லுவாரு. சரி நான் வேலை தரேன், என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நான் படிக்கல, ஆனா வண்டியை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு ராமசாமி சொல்றாரு. தென் அவரை செக் பண்ணலான்னு திருப்பி நிக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 வண்டியை ஸ்பீட் பிரேக்கர்ல விட்டு ஏத்த சொல்லுவாங்க. ராமசாமியும் என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாரு. தேர்ட் ராமசாமியோட வண்டியை வர சொல்லுவாங்க. அதுக்கு அவரு இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்ல, அதுவும் இல்லாம இது என்னோட வண்டின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட ஜிடிஎனுக்கு ஷாக் ஆகி அவரை உடனே ஒர்க் ஷாப்ல சூப்பர்வைசரா அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. இதுக்கிடையில ஜிடிஎன் கால்குலேட்டர், ரேடியோ, புரோட்டோடைப் காஸ்ட்னு நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு. இவரோட வளர்ச்சி பிடிக்காத ஆடம்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனரும் இன்னொரு பிஸ்னஸ் மேனான பூபேந்தரும் எப்படியாச்சும் இவரோட வளர்ச்சியை தடுக்கணும்னு இவரோட ஐடி ஃபைல்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணி அவர் ஒழுங்கா டேக்ஸ் பே பண்ணலான்னு அவர் மேல பொய்ப்பள்ளி போடுறாங்க. இதை ஹேண்டில் பண்ண அம்பலத்தி கிருஷ்ணன் அதாவது ஜெயராம கலெக்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர். ஸோ அவரும் நிறைய வழியில எப்படியாச்சும் ஜிடிஎன்னை டேக்ஸ் பே பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஒரு நாள் ஜிடிஎனோட ப்ராப்பர்ட்டிஸ், கோல்டு, மணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஏலத்துக்கு விடுவாங்க 1 ரூபாய்க்கு. அப்போ ஒருத்தர் ஏன் 1 ரூபாய்க்கு விடுறீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் மீதி அமௌண்ட் எல்லாம் அவரு பே பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா யாருமே வாங்க வந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஜிடிஎனும் ராமசாமியும் வருவாங்க. ராமசாமி 1.25 ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. அம்பலத்தி கிருஷ்ணனும் மக்கள் எல்லாருக்கும் ஜிடிஎன் மேல இவ்வளோ நம்பிக்கை இருக்கு, முதல்ல அவரு டாக்ஸ் பே பண்ணலன்னு நியூஸ் பேப்பர் போட்டு மக்களுக்கு அவரை பத்தி புரிய வைக்கணும்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் ஜிடிஎனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு பாண்டுன்னு 3 இயர்ஸா டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்க அந்த ஃபைலை வாங்கிட்டு போறாரு. அம்பலத்தி கிருஷ்ணனும் அவரை எதுக்கு இங்கெல்லாம் விடுறீங்கன்னு திட்டுறாரு. தென் கீழே போய் ராமசாமி கிட்ட பேசுறாரு. அப்போ ராமசாமி பாண்ட் அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை, இந்த நாய் தானு கூட இருக்க நாயை காட்டுறாரு. 3 இயர்ஸா டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அது மனுஷனா இல்ல நாயான்னு கூட தெரியாம உங்க டிபார்ட்மெண்ட் காசு வாங்கிட்டு இருக்கு. நீங்க எந்த ரிப்போர்ட்டர் கிட்ட
கிட்ட ஜிடிஎன் பத்தி நியூஸ் போட சொல்ல போறீங்களோ அதே ரிப்போர்ட்டர் கிட்ட நானும் நியூஸ் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்றாரு. தென் ஒரு நாள் ஆக்டர் எம்ஆர் ராதா ஜிடிஎனை பார்க்க வராரு. அப்போ அவர்கிட்ட ஜிடிஎன் ஜெர்மனில இருக்க மெர்சிடஸ் பென்ஸ் கம்பெனி கூட டைப் வைக்க டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். காரு ஒரு சாதாரண வாகனம் மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கிடைக்க பிளான் பண்ண போறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜிடிஎன், ராமசாமி, அசிஸ்டன்ட் ஒருத்தர் அண்ட் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஜெர்மனி வராங்க. ஷிப்ல போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பிளேட்ல ஷேவ் பண்ணும்போது ஷிப் குலுங்குறதுல கிழிச்சு விட்டுருச்சுன்னு சொல்லுவாரு. தென் ஜிடிஎனும் நெக்ஸ்ட் டேவே ஒரு எலக்ட்ரிக் ரேசர் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. தென் அந்த கண்டுபிடிப்புக்கு ஜெர்மனில ஒரு அவார்டும் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம பென்ஸ் கூட 2 years டைப் பாண்டும் போட்டிருப்பாரு. ஆனா பூபேந்திர ராவுக்கும் ஆடம்ஸ்க்கும் இது பிடிக்காது. அவங்க அம்பலத்தி கிருஷ்ணன் கிட்ட பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டா ஜெர்மனி கூட டைப் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஜிடிஎனை பத்தி ஒரு தப்பான பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டாக்ஸ் பே பண்ணாதனால அவரோட அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ World War II ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஜிடிஎனும் அங்கேயே மாட்டிக்கிறாரு. இந்த கேப்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஜிடிஎனோட வீட்டுக்கு ரைடு வராங்க. எதுவும் இருக்காது. தென் கிளம்பும்போது ஆடம்ஸோட ஆளுங்கள்ல ஒருத்தன் ஒரு ரூமுக்கு மட்டும் ஃபயர் வச்சு ஜிடிஎன் எல்லா எவிடன்ஸஸையும் அழிச்சிட்டாருன்னு பொய்யா எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க. அங்க ஜெர்மனில ஜிடிஎன் World War IIனால டைரக்டா இந்தியா வர முடியாம சுத்திட்டு இட்டாலி, ஆஸ்திரேலியா, ஜப்பான்னு 1 year கழிச்சு இந்தியா வராரு. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்னு அவர் கால் பேசும்போது அவரோட ஒய்ஃப் சொல்லுவாங்க. உடனே ஜிடிஎனும் கோபால்னு பையனுக்கு பேர் வைக்கிறாரு. அவர் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் ஒரிஜினல் டாக்ஸ் கட்டின ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் காட்டுறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கும். அப்போதான் அம்பலத்தி கிருஷ்ணனுக்கு அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே இருக்க ஒருத்தரோட சதி, அதாவது ஆடம்ஸோட ஆளோட சதின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிடிஎன் ஜெர்மனி கூட சேர்ந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாருன்னு ஃபேக்காக நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தென் பென்ஸ் கம்பெனியும் ஜிடிஎனுக்கு கால் பண்ணி நாங்கள் உங்க கூட டைப் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு இந்தியாவில் வேற யார் கூட வச்சுக்கலான்னு கேட்குறாங்க. ஜிடிஎனும் டாடா மோட்டார்ஸை சஜஸ்ட் பண்ணுறாரு. பென்ஸ் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ண வச்சிருந்த பிளேஸ்ல விவசாயம் ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு வேலை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம மனசு விட்ட ஜிடிஎன் இதுக்கு மேல எதுவும் பண்றதா இல்லைன்னு அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் அவரே நெருப்புல எரிச்சிடுவாரு. வச்சிருந்த பணம், லேண்ட் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்துடுறாரு. ஜிடிஎனோட பையன் கோவம் வந்து, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் சென்னையில் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னு சண்டை போடுறான். கூடவே ஜிடிஎனோட ஒய்ஃபும் சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுது. ஒய்ஃபும் சொத்துல 98% கேட்டிருப்பாங்க. ஜிடிஎனும் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இப்போதான் மூவி ஸ்டார்ட் ஆன அந்த சீன் மறுபடியும் வருது. ஜிடிஎன் சின்ன வயசுல இருந்த பழைய வீடு. அந்த ஆஃபீஸர்ஸும் சொத்துல 80% கேட்குறாங்க. ராமசாமி ஒய்ஃப் டிவோர்ஸ் வாங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிறது இந்த வீடும் 30 acres லேண்டும் தான். வேணும்னா லேண்டை எடுத்துட்டு இந்த வீட்டை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. உடனே ஆடம்ஸோட ஆள் இருந்துட்டு நோட்டீஸ்க்கு முன்னாடியே டிவோர்ஸ் வாங்கி இருந்தாதான் இது செல்லுன்னு சொல்றாரு. அப்பதான் இதெல்லாம் ஜிடிஎனோட பிளான்னு தெரிய வருது. அவர் இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி இப்படி பிளான் போட்டு அவரோட ஒய்ஃபை நடிக்க சொல்லி இருப்பாரு. வேணும்னே எல்லாத்தையும் உடைச்சு நெருப்பு வச்சு இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு அதே மாதிரி ஒய்ஃபையும் 98% சொத்து கேட்க சொல்லியிருப்பாரு. ஆனால் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் வாங்கின டிவோர்ஸ் செல்லாதுன்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல, நோட்டீஸ்க்கு 1 week முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஜிடிஎனும் மறுபடி ஒய்ஃப் அண்ட் பையன் கூட சேர்ந்துருவாரு. தென் ஒரு நாள் கோயிலில் அம்பலத்தி கிருஷ்ணனும் ஜிடிஎனும் மீட் பண்ணிப்பாங்க. அப்போ அவர் ஜிடிஎன் கிட்ட நான் நேர்மையான ஆஃபீஸராக ரிட்டையர் ஆயிட்டேன்னு சொல்லுவார். சொல்லிட்டு நீங்கள் மட்டும் கவர்மெண்ட்டுக்கு அப்போவே அந்த அமௌண்ட்டு கொடுத்துருந்தா இன்னும் நிறையா கண்டுபிடிச்சிருக்கலாம், நிறையா சம்பாரிச்சிருக்கலாம், ஏன் நீங்கள் அப்படி பண்ணலான்னு கேட்பாரு. அதுக்கு ஜிடிஎன், ஆனால் எனக்கு அப்படி பண்ணாத தப்புக்கு பொய்யா டேக்ஸ் கட்டி அப்படி பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்னோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நான் வழி விட்டுட்டேன், அவங்க இன்னும் என்னை விட நிறையா கண்டுபிடிப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அம்பலத்தி கிருஷ்ணன் அவரு காலில் விழுந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுன்னு சொல்றாரு. தென் ஃபிளாஷ்பேக் முடியுது. மூவி மறுபடியும் அந்த சிலபஸ் டிஸ்கஷன் ஃபோரம்க்கு வருது. ஜிடிஎனோட ஹிஸ்டரியை படிச்சுட்டு எல்லாரும் இப்படிப்பட்டவரை நம்ம இவ்வளோ நாள் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோமேன்னு ஃபீல் பண்றாங்க. பண்ணிட்டு ஜிடிஎனோட ஸ்டோரியை சிலபஸ்ல ஆட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் கடைசியில பத்மாவதி டீச்சர் கிட்ட அந்த ஹெட், ஜிடிஎனுக்காக இவ்வளோ பண்றீங்களே, நீங்க யாரு, அவரோட ரிலேஷன்
ரிலேட்டிவான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க இல்லை, நான் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அம்பலத்தி கிருஷ்ணனோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க. இதோட மூவி முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜிடிஎன் மூவியோட ஸ்டோரி. ஒரு ட்ரீமை பார்க்குறது ஈஸி, ஆனால் அந்த ட்ரீமை நிஜமாக்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு இந்த மூவி நமக்கு காமிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி எக்ஸ்பிளனேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்ரீலவ் மூவிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ஸ்டோரிஸோட சீக்கிரம் மீட் பண்ணலாம்.